தென் மாவட்டங்களில் பின்வாங்கும் அதிமுக வேட்பாளர்கள் பின்னணியில் ஓபிஎஸ். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி முறிவுக்கு பிறகு தமிழகத்தில் அதிமுக தங்கள் தலைமையில் ஒரு அணியை கட்டமைக்க பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. இருந்தபோதிலும் தற்போது வரை பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாமக, தேமுதிக என அனைத்து கட்சியினரும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறனர் கண்டி இன்னும் கூட்டணி உறுதியாகவில்லை. இந்த சமயத்தில் அதிமுக சார்பில் தென் மாவட்டங்களில் விருப்ப மனு கொடுக்க யாரும் முன்வராததால் 2-3 நாட்கள் விருப்ப மனு கொடுப்பதை நீட்டி அமைத்தார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் தென் மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக வேட்பாளர்களின் தேர்தல் செலவை நீங்கள் தான் கவனிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார். தற்போது தென் மாவட்டங்களில் அதிமுக சார்பில் போட்டியிட பலரும் சுணக்கம் காட்டி வருகின்றனர். காரணம் ஓபிஎஸ், டிடிவி தினகரனின் பிரிவு, திமுகவின் வலுவான கூட்டணி என அவர்களுக்கு போட்டி போட முடியுமா என தென் மாவட்ட அதிமுகவினர் கலக்கமடைந்துள்ளனர். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் நமக்கு ஒரு வாழ்வா சாவா தேர்தல், இந்த தேர்தல் நிச்சயம் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை அதிமுகவின் பழைய வாக்குகளை பெற்றாக வேண்டும் என மிகுந்த முயற்சிகளை எடுத்து வருகிறார். எனவே தென் மாவட்டங்களில் அதிமுக சார்பில் யாரும் போட்டியிட முன்வராத போதிலும் அவர்களை கட்டாயப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட வைப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இருந்தபோதிலும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அங்கு அதிக அளவில் பணம் செலவு செய்யப்பட்டு தங்களுக்கு உண்டான வாக்கு வங்கியை மீண்டும் நிரூபிக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காய்களை நகர்த்தி வருகிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட அனைத்து இடங்களிலும் அதிமுக தோல்வியடைந்தாலும் கூட தேனி மாவட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஓபிஎஸ் அவர்களுக்கு தென் மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கி இருப்பதால் அந்த வாக்கு வங்கி பிரிந்தால் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதால் பல வேட்பாளர்களும் ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்துள்ளனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.